அக்யூமுலேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ, அதாவது மிடில் ஈஸ்ட் வாரோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் பவர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள்கிட்டையோ இல்லை ஒரு இடத்துலையோ தேவைக்கு அதிகமாக ஒரு பவர் கொட்டி கிடக்கிறது தான் இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் பவர். ஒரு ஆள்னால தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க முடிஞ்சால் அது அவங்களுடைய தனிப்பட்ட பவர், தனிப்பட்ட லைஃப்பை தீர்மானிக்கக்கூடிய பவர். பட் அதையும் தாண்டி மற்றவங்களோட லைஃப்பை தீர்மானிக்க முடிஞ்சுன்னா அதுதான் அக்யூமுலேஷன் ஆஃப் பவர்னு கூட சொல்லலாம். ஒரு நாட்டோட மக்களையும் நாட்டையும் அவங்க எதிர்காலத்தையும் தீர்மானிக்க முடியுதுன்னா அது கூட அக்யூமுலேஷன் ஆஃப் பவர்னு கூட சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நடக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் வாரில் யூஎஸ்ஏ ஒரு சைடு, ஈரான் ஒரு சைடு இருக்காங்க. ஈரானால் உலகத்தோட 20% ஆஃப் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை எப்போ வேணாலும் அவங்க நைட்டோட நைட்டாக பிளாக் பண்ணலாம். அது ஒரு சோக் பாயிண்ட்டாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதை எப்போ வேணால் பிளாக் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தியா கொடுக்கலாம், மற்ற நாடுகளுக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். யாரை வேணால் வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். தினசரி ஆயில் ப்ரைஸை ஏற்றி இறக்கி அவங்களால விளையாட முடியும். இந்த சைடு யூஎஸ்ஏ உலகத்தோட பவர்ஃபுல்லான நாடு. அதுக்கு மேலே யூஎஸோட பிரசிடெண்ட்